ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைதராபாத்ஸில் ஸ்பைசியான சிக்கன் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம வச்ச தண்ணியெலாம் வற்றி வந்துடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்ச சிக்கனவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. அரிசி கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்கள். சாஃப்டாக ஸ்பைசியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ஹைதராபாத் ஸ்பைசி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.